ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வாழை பற்றி பார்க்க போகிறோம். வாழையை எப்படி நடவு செய்யலான்னா, வாழைக்கு பக்கத்தில் இருக்க அந்த குட்டியாக வர வாழையை வச்சு தான் நம்ம நடவு செய்வோம். அதை என்ன சொல்லுவாங்கன்னா, பக்கவாட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம வாழையை நடவு செய்யும்போது சரியான பக்கவாட்டை தேர்ந்தெடுக்கணும். அதே மாதிரி மணலை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா, நல்லா 3 to 4 தடவை மணலை நல்லா உழுகணும். உழுததுக்கப்புறம் அந்த 4 to 5 சென்டிமீட்டர் ஆழம் தோண்டி அந்த பக்கவாட்டை உள்ளே வச்சு நம்ம நடவு செய்யணும். நடவு செஞ்ச உடனே நம்ம தண்ணி பாய்ச்சிடணும் வாழைக்கு. அதே மாதிரி நம்ம நடவு செஞ்ச 3வது நாள் வாழைக்கு தண்ணி பாய்ச்சணும். தண்ணிங்கிறது வாழைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். தண்ணி எப்படிலாம் பாய்ச்சுவோம்னா, ட்ரிப் இரிகேஷன், ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் மூலமாக பாய்ச்சுவோம். அதாவது சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம் மூலமாக பாய்ச்சுவோம். அதே மாதிரி வாழையில் ஃபர்டிகேஷன் ஒரு சிஸ்டம் இருக்குது. ஃபர்டிகேஷன்னா என்னென்னா, நம்ம தண்ணி பாய்ச்சிறப்பவே நம்ம உரத்தை கலந்து பாய்ச்சறதா என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்டிகேஷன்னு சொல்லுவாங்க. இது வாழையில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதே மாதிரி வாழையை நம்ம சரியான இடைவெளியில் நடவு செய்கிறதுங்கிறது ரொம்ப தேவையான ஒன்று. அப்போ தான் அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள்லாம் கரெக்டாக போகும். வாழையை நம்ம நார்மலாக ஒரு வாழையாகவும் பிளான்டிங் பண்ணலாம். அதே மாதிரி ஹை டென்சிட்டி பிளான்டிங்னு சொல்லுவாங்க. கூட்டமாக வாழையை வச்சு பிளான்டிங் பண்ணுறது. அதே மாதிரி வாழைக்கு நுண்ணூட்டச்சத்துக்கள் ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று. அதாவது ஜிங்க் சல்ஃபேட் நுண்ணூட்டச்சத்தில் ரொம்ப தேவையான ஒன்று. அதே மாதிரி ஃபெரஸ் சல்ஃபேட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எம்ஏபி நம்ம பொட்டாசியத்துக்காக போடுறதா என்னென்னா எம்ஏபி. அதே மாதிரி நம்ம வாழையில் என்ன பண்ணலான்னா, ஊடுபயிர் பண்ணுவாங்க. ஊடுபயிர்னால் வாழைக்கு அந்த இடைவெளியில் இருக்க இடத்துல நம்ம பயிர் செய்கிறது தான் ஊடுபயிர்னு சொல்லுவாங்க. என்னென்ன பண்ணலான்னா, அன்னாச்சி பழம், அந்த கிழங்கு வகைகள், அதுக்கப்புறம் பயிர் வகைகள், இதெல்லாம் வாழையில் ஊடுபயிராக பண்ணுவாங்க. அதே மாதிரி வாழைக்கு நம்ம தண்ணி பாய்ச்சுறது ரொம்ப தேவையான ஒன்று. கரெக்டான அளவில் நம்ம தண்ணி பாய்ச்சணும். அந்த சாயிலை பொறுத்தளவுக்கு நம்ம தண்ணி பாய்ச்சணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.